இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த சிலையை பூரா தரவா செக் பண்ணுங்க. ஓகே சார். எப்பா வாழ்ந்தா மினிஸ்டரா வாழணும்பா. போலீஸ் பந்தோபஸ்து அதிகாரம் செல்வாக்குன்னு சும்மா பந்தாவா வாழலாம்ப்பா. நல்ல வாழ்க்கை. சென்ட்ரல் மினிஸ்டர் வர்றதுனால நம்ம எல்லாம் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். ஒரு இடம் விடாம தரவா செக் பண்ணிட்டீங்கல்ல? பண்ணிட்டேன் சார். என்னாச்சியா? சார் தரவா செக் பண்ணிட்டோம். இங்க ஆபத்தான விஷயம் எதுவும் இல்ல. சரி, நீங்க 2 பேரும் இங்கேயே பாதுகாப்புக்கிறங்க. சரிங்க சார். ஓகே சார். ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே, தரவா செக் பண்ணிட்டோம் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நாங்க வரோம். வாங்க அண்ணே வணக்கண்ணே. பாப்பா வணக்கம் வணக்கம். என்ன மவனே சொன்னல வந்துட்டான் பாரு கரெக்டா. என்னண்ணே அவசரமா வீட்டுக்கு வர சொன்னீங்க, அதுவும் வரும்போது பாம்பு கொண்டு வர சொன்னீங்க, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைப்பா, புதுசாக கிணறு வெட்ட போகிறோம், அதுக்கு தான் பாம்பு தேவைப்படுது, அதான் உன்னை வர சொன்னோம். எங்கன்னு சொல்லுங்கண்ணே, நானே வந்து வச்சிடறேன். அதெல்லாம் வேணாம், நீ பாம்பு மட்டும் நான் சொல்கிற டைமுக்கு செட் பண்ணி கொடு, நாங்கள் பார்த்துக்குறோம். சரிண்ணே, எந்த டைம் வெடிக்கிற மாதிரி வைக்கணும்ண்ணே? நாளைக்கு காலையில் கரெக்டாக 10 மணிக்கு வெடிக்கிற மாதிரி பாம்பு செட் பண்ணி கொடு, மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகேண்ணே. நீங்க சொன்ன டைமுக்கே செட் பண்ணி வச்சிருக்கேன். சரிப்பா மவனே. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உங்க அம்மா ஃபங்க்ஷனுக்கு நான் வர மாட்டேன்னு சொல்லியும் வர வச்சு காட்டுறேன்னு இவகிட்ட சவால் விட்டுருக்கேன். நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா என்கிட்ட சவால் விட்டு ஜெயிக்கிறதுக்கு? நீ இந்த வீட்ல இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். அது வரைக்கும் இந்த வீட்ல ஏதோ ஒரு மூலையில இருந்துகிட்டு ஓடி போயிடு. என்கிட்ட நீ பேசுறதையே நான் வெறுக்கிறேன். நீ எடுத்து கொடுக்கிற புடவைய நான் வாங்கிப்பேனா? அம்மா அதையே திரும்ப திரும்ப பேசாதீங்கம்மா, வாங்கிக்கோங்கம்மா. ஏய், அவ்வளவு தூரம் சொல்றேன், சொல்லிக்கிட்டே இருக்கேன் வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கன்னு. சித்தப்பா போங்க, பார்த்து பார்த்து மெதுவா மெதுவா கொண்டு போங்க. மவனே போலீஸ் எதுக்கு இங்க இருக்காங்க? அது சென்ட்ரல் மினிஸ்டர் ஃபங்க்ஷனுக்கு வராங்கல்ல, ஆமா அதான் பாதுகாப்புக்கு போலீஸை போட்டிருக்காங்க. சரி மவனே, இப்ப இவனுங்களை மீறி நான் எப்படி உள்ள போய் இந்த பாம்பை வைக்கிறது? வச்சுதானே ஆகணும் சித்தப்பா, அதுக்கு தானே நம்ம வந்திருக்கோம். அதுதான் எப்படின்னு கேக்குறேன். சித்தப்பா நான் கொஞ்சம் தள்ளி போய் எனக்கு ஆபத்துன்னு கத்துறேன். அப்ப இந்த போலீஸ் என்னன்னு பாக்கிறதுக்கு அங்க வந்துருவாங்க. அந்த கேப்ல நீங்க போய் பாம்பு வச்சிருங்க. ஓகேவா? சூப்பர், நல்ல ஐடியா. நான் அப்படியே பண்றேன். சரி, நான் அங்க போறேன், நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன். பக்காவா போவோம், நான் பாத்துக்கிறேன். ஐயோ காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க, யாரும் இல்லையா? ப்ளீஸ். யோ என்ன யாரோ கத்துற சத்தம் கேக்குது? ஆமா. ஐயோ காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க. ஆமாங்க, காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. சரி வாயா போய் பார்க்கலாம். சரிங்க, பார்த்து பத்திரமா போங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் பரவாயில்ல, சார். போங்க. வரேன் சார். அம்மா. மவனே வா 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 வா. என்ன சித்தப்பா பாம்பு வச்சிட்டீங்களா? கரெக்டா வச்சுட்டமா. சூப்பர் சித்தப்பா, டைம் கரெக்டா கடையில 10 மணிக்கு தான் செட் பண்ணி வச்சிருக்கீங்க. அவனே அவன் பாம்பை கொடுக்கும் போதே 10 மணிக்கு செட் பண்ணி தானே கொடுத்தான். டான்னு பாம்பு 10 மணிக்கு வெடிச்சு சில பீஸ் பீஸா போயிரும். அது மட்டும் இல்ல, எத்தனை பேர் சாக போறாங்களோன்னு தெரியல மவனே. சூப்பர் சித்தப்பா. சரி சித்தப்பா,
இந்த விஷயத்த முதல்ல நம்ம சந்திரா கிட்ட சொல்லுவோம். அவ கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவா. சித்தப்பா, என் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. உங்க போனை கொடுங்க. என்ன மவனே இந்த நேரத்துல சுவிட்ச் ஆஃப்ன்ட்டு இந்த டக்குன்னு போடு. சந்திரா, நான் சொல்றத மட்டும் கேளு. திருப்பி ஒரு வார்த்தை கூட பேசாத. ஒரு சந்தோஷமான விஷயம். நாளைக்கு அந்த டிரைவர் பைய அவன் அம்மா சிலையை திறக்க போறான்ல, அது நடக்க முடியாதபடி சிலைக்கு பாம்பு வச்சிட்டோம். நாளைக்கு காலையில கரெக்டா 10 மணிக்கு பாம்பு வெடிச்சு அந்த சிலை சின்ன பின்னமாக போகுது. உன்கிட்ட சவால் விட்டவன் தோத்து போய் இந்த ஊரை விட்டு ஓட போறான் பாரு. சரி வச்சிடவா? இந்த சித்தப்பா கொடு. என்ன மவனே தகவல் சொல்லிட்டியா? சொல்லிட்டு என்ன சொன்னா மருமவா? அவளும் சந்தோஷமா தான் இருப்பா. சூப்பர். வாங்க, போலாம், போலாம். வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். சித்தப்பா, அந்த டிரைவர் பைய குடும்பத்தோட வந்துட்டான். ஆமா மவனே, ஆனா சாமுண்டீஸ்வரி வரல போல இருக்கு. அவ எப்படி வருவா? அவதான் இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்க கூடாதுன்னு ரொம்ப உறுதியா இருக்காளே. ஆமா இல்ல, சந்திராவும் நம்ம எச்சரிச்சதால அவ வரல போல இருக்கு. ஆமா மவனே, பாம்பு வெடிக்கிறப்ப மருமக இல்லாம இருக்கிறதா நல்லது மவனே. சிலை வெடிச்சு பீஸ் பீஸா போகணும். அத கண் குளிர பார்க்கணும்னு தானே நாம இங்க காத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா வெடிக்க தான் போகுது சித்தப்பா. மினிஸ்டர் ஃபங்க்ஷன் அப்ப இப்படி ஒரு சம்பவம் நடந்து அந்த டிரைவர் பைய அசிங்கப்படத்தான் போறான். அக்கா, இந்த வீட்ல என்ன தவிர உனக்கு ஆதரவா வேற யாருமே இல்ல பாத்தியா? அந்த டிரைவர் பை பின்னாடி எல்லாருமே போயிட்டாங்க. பெத்த பொண்ணுங்க, புருஷன்னு யாராவது ஒருத்தராவது உனக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு தோணுச்சா? உன்னை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம போயிட்டாங்க பாத்தியா? விட்ரி, அவங்கள பத்தி தான் தெரியுமே. போகட்டும், விடு. அக்கா, என்ன ஆனாலும் சரி, நீ மட்டும் ஃபங்க்ஷனுக்கு போயிடாத. நான் எப்படி போவேன்? நம்ம அம்மாவை கொன்ன குடும்பம் அவன் குடும்பம். அவ அம்மா சிலை திறப்புக்கு நான் எப்படி போவேன்? அக்கா, உன் கையால தான் திறப்பேன்னு சபதம் போட்டிருக்கான். அவன் சபதமெல்லாம் இந்த விஷயத்துல ஈடுபடாது. இப்ப கூட அவங்க எல்லாம் போயிட்டாங்க. நான் இங்கதானே இருக்கேன். நான் போய் எப்படி சிலையை திறப்பேன்? இந்த விஷயத்துல கண்டிப்பா அவன் அவமானப்படதான் போறான். நீ தைரியமா இரு. அம்மா, உள்ள வாங்க. வாங்கப்பா. பாப்பா வணக்கம்மா. வணக்கம். என்ன எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? அம்மா, நம்ம ஊருக்கு மத்திய அமைச்சர் வர்றாங்க. அவங்கள ஊர் தலைவரா நீங்க வரவேற்கணும். நீங்க இன்னும் ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வரல, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தோம்.